வணக்கத்துடன் பல்சேனா சிறைச்சாலையில் நடந்திருக்கக்கூடிய கலவரம் இலங்கையிலே மிக மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. அனுராவை பொறுத்தமட்டில் உடனடியாக அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஆலோசனை நடத்துவதற்கான களங்களையும் அதிகாரிகளை கூட்டி ஏன் தொடர்ச்சியாக சிறைச்சாலைகளில் இதுபோன்ற நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார். உண்மையிலே சிறைச்சாலைகளில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக இந்த சிறைச்சாலைகளில் இதுபோன்ற கலவரங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. சிறிது காலத்திற்கு முன்பு நீர்கொழும்பு சிறைச்சாலையிலும் மகர சிறைச்சாலையிலும் கலவரங்கள் நடைபெற்றது. இந்த கலவரங்கள் நடைபெற்ற பொழுது அதன் பின்பு காவல்துறை அதிகாரிகள், சிறப்பு படையை சார்ந்தவர்கள், கலவரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இவர்கள் விரைந்து வந்து அந்த கலவரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்தார்கள். இப்பொழுது சிறைச்சாலைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த செய்திகள் ஒருபுறம் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில்தான் பல்சேனா சிறைச்சாலையில் கலவரங்கள் வெடித்திருக்கின்றன. திடீரென்று முதலாக வெளிவந்த செய்தி என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட சிறைச்சாலையை சார்ந்த கைதிகள் சிறைச்சாலையின் மேற்கூரையில் மீது ஏறி நின்று அவர்கள் போராட்ட களத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது. இந்த செய்தி உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் உயர் அதிகாரிகள் வேகமாக நடவடிக்கையை முடுக்கிவிட்டார்கள். அப்படி அவர்கள் நடவடிக்கையை முடுக்கிவிட்டு இந்த சிறைச்சாலையில் நடைபெற இருக்கக்கூடிய கலவரத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு வேகம் கட்டினார்கள். ஆனால் அதற்குள் கைமீறி போய்விட்டது களம். சிறைச்சாலையில் ஒரு அழுத்தமான நிலை ஏற்பட அங்கு கலவரங்கள் ஏற்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு களம் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு செய்தி பரபரப்பாக வெளிவரத் தொடங்குகிறது. மெகசின், குருவிட்டா என்ற 2 சிறைச்சாலைகளிலும் கலவரங்கள் வெடிக்க தொடங்கிவிட்டது என்கின்ற செய்தி பரபரப்பாகிறது. எனவே காவல்துறையை பொறுத்தமட்டில் 3 சிறைச்சாலைகளை மையப்படுத்திய களத்தை எடுக்க வேண்டியிருந்தன. முதலில் மெகசின், குருவிட்டா இந்த பகுதிகளில் நடந்த பதட்டங்கள் குறைக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டது. அங்கு கலவரத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட களங்கள் தடுக்கப்பட்டது என்றும், அதன் அடுத்த நகர்வுகள் செல்லாத வகைக்கு அங்கு காவல்கள் வலுப்படுத்தப்பட்டது என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த சூழலில் பல்சேனா சிறைச்சாலையில் நடந்த கலவரங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் எடுக்கப்பட்டதின் காரணமாக காவல்துறை அதிகாரிகள், அதிரடிப்படையை சார்ந்தவர்கள் விரைந்து வந்து அதற்கான களங்களை எடுக்கிறார்கள். அதே சூழலில் அரசு சார்பில் கலவரங்களை அடக்கக்கூடிய அந்த சிறப்பு படையும் அனுப்பப்படுகிறது. அப்படி அந்த சிறப்பு படை உள்ளே நுழைந்த பொழுது கலவரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் அடக்கப்படுகின்ற களங்கள் எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்ட பொழுது அங்கு கைதிகள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. எத்தனை கைதிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஆய்வுக்குள் செல்கின்ற பொழுது சுமார் 11 கைதிகள் தாக்கப்பட்டு கடுமையான காயத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்றன. எனவே இந்த கைதிகளை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய களங்கள் எடுக்கப்படுகிறது. அதன் பின்பு அந்த சிறைச்சாலையை ஒட்டி உள்ள பகுதிகள் ஒட்டுமொத்தமாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கப்பட்டது. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வருவதற்கோ புதிதாக உள்ளவர்கள் உள்ளே நுழைவதற்கான களங்களோ அங்கு உருவாகாமல் முழுவதும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய களங்கள் உருவாகி இருந்தன. இந்த தொடர்ச்சியாக சிறைச்சாலைக்குள் இதுபோன்ற கலவரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எப்படி நடைபெறுகிறது என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதற்கு சில தினங்களுக்கு முன்பாக ரணில் விக்ரமசிங்கே நடத்திய ஒரு இரகசிய கூட்டத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. அதாவது ரணில் விக்ரமசிங்கே அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை அழைத்து அவர்களோடு ஒரு இரகசியமான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இருந்தார் என்றும், அந்த சந்திப்பில் ரணில் விக்ரமசிங்கேயும் மற்றவர்களும் சில விடயங்களை குறித்து பேசிக்கொண்டார்கள் என்கின்ற செய்தி உண்டு. அதிலும் குறிப்பாக சட்டத்தரணிகளின் தலைவர் கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்கின்ற ஒரு செய்தி அப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே எதற்காக இந்த இரகசிய ஒரு சந்திப்பை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார், அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்கின்ற விடயங்கள்
ஊடகங்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டது. பல ஊடகங்கள் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அப்படி ஊடகங்கள் சார்பில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், சிறைச்சாலைகளில் கலவரங்களை உருவாக்குவதும் மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்கக்கூடிய களங்களை எடுப்பதும் அதன் அடிப்படையில் அனுராவின் ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு வேகத்தை கொள்வதற்கான ஒரு களங்களை எடுப்பதற்கும் மிக தீவிரத்தோடு செயல்படுவதற்கான ஒரு முயற்சிகள் தான் இந்த இரகசிய கூட்டத்தில் பேசப்பட்டது என்ற ஒரு செய்தி பரவத் தொடங்கின. ஊடகங்கள் அதை பிரதானமாக எடுத்து வைத்தது. அப்படி என்றால் இதில் ரணில் விக்ரமசிங்கேயுடைய ஒரு நகர்வுகள் இருக்கிறதா? சிறைச்சாலையில் தொடர்ச்சியாக கலவரங்கள் நடைபெறுவதற்கான பின்னணியில் அரசியல் சதி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் பெரும்பாலான ஊடகத் தோழர்கள் அல்லது அரசியலை மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள், அது சார்ந்த களங்களை நோக்கிய தகவல்களை அறிந்திருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான். இலங்கையில் பெரும் கலவரங்களை உருவாக்கி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள். அதற்கு பிரதான சூத்திரதாரியாக திகழக்கூடியவராக இருக்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே. அதன் காரணமாகத்தான் ரணில் விக்ரமசிங்கே அரசு அதிகாரிகளை அழைத்து இரகசிய கூட்டத்தை நடத்தினார் என்றும், இந்த அரசு அதிகாரிகள் ரணில் விக்ரமசிங்கேயின் அவர் ஆட்சியில் இருந்த பொழுது அவருக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொடுத்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் தான் இவர்கள் தேடப்பட்டு இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அப்படி என்றால் இப்பொழுது இலங்கையிலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலவரத்திற்கு பின்னணியில் எதிர்க்கட்சிகளுடைய சதி இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதுதான் நிஜம். எனவேதான் இப்பொழுது அனுரா அவர்கள் அனைத்து அரசு அதிகாரிகளையும் அழைத்து ஒரு தீவிர களத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான நகர்வுகளை அவர் இப்பொழுது எடுக்க தொடங்கி இருக்கிறார். அதுபோல நாளை அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைத்து பேசுவதற்கான ஒரு களத்தை நோக்கி அவர் நகர்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் சிறைச்சாலையில் கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சார்ந்த உறவினர்கள் இப்பொழுது வெளியே மிகவும் வேதனையோடு காத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. இப்படி ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் இதுபோன்ற கலவரங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே சிறைச்சாலையில் கைதிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு என்ன ஆயிற்றதோ என்கின்ற பயம் எங்கள் மனதிற்குள் இருக்கிறது என்கின்ற கொதிப்பு ஒவ்வொரு சொந்தங்கள் மத்தியிலும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசியல் களத்தில் சிறைச்சாலைகளை மையப்படுத்திய ஒரு அரசியல் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.